இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல நிலா வந்து தண்ணி வரலன்னு சொன்ன உடனே சோழன் அந்த பைப்பை அப்படியே திருக்கி பார்த்துட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு ஷவர்ல இருந்து தண்ணி வேகமா வர ஆரம்பிச்சிரும். அப்போ அவன் நனைஞ்சிருவான். அத பார்த்துட்டு நிலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இவன் வந்து "என்ன இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு. ஆமா, பைப்ல தண்ணி வரலன்னு சொல்லி பார்க்க சொன்னா, "நீங்க இப்படி திருக்கி வச்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன கிண்டடிச்ச உடனே அவன் என்ன செஞ்சுருவான், அந்த தண்ணிய எடுத்து அவன் மேல அப்படியே ஊத்த ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் அவளும் அப்படியே நனைஞ்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படி ஜாலியா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க வெளிய வந்து பல்லவன் சொல்லிட்டு இருப்பான், "என்ன ஆச்சு பாரு, மத்தியானம் ஆயிருச்சு. இன்னும் அவங்க 2 பேத்தையும் காணோம். நம்ம இன்னும் 1 நாள் தான் டைம் இருக்கு. இன்னும் எப்படி கொடைக்கானல சுத்தி பார்க்கறது? அண்ணன் வேற வரவே மாட்டேங்கு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாண்டிகிட்டயும், சேரன்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அதுக்கு பாண்டி வந்து சொல்லுவான், "அவன் என்ன ஊர சுத்தி பார்க்கவா வந்திருக்கான்?" அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன் கேட்பான், "என்ன சொன்ன?" அப்படின்னோனே, அதுக்கு சேரன் வந்து பாண்டிய வந்து 2 அடி அடிப்பான். "இவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சைலன்ட்டா. உடனே "அண்ணன் என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பல்லவன் கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் அந்த வந்து மரத்த பார்க்க சொன்னேன், செடிய பார்க்க சொன்னேன்னு" சொல்லிட்டு அவன் மழுப்புவான். "எனக்கு ஒண்ணும் அப்படி காதுல கேட்கலையே. நீ ஏதோ வேற சொன்ன மாரி இருக்கு. என்ன சொன்ன?" அப்படிங்கும்போது, அதுக்கு சேரன் சொல்லுவான், "ஏன்டா சும்மா இரு. இப்போ ஒழுங்கா அங்கருந்து பாரு. அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து மாத்தி விட்டுருவான். அப்ப அங்கேருந்து நிலாவும், சோழனும் பேசிக்கிட்டே வருவாங்க ஜாலியா. அத பார்த்த உடனே, "அண்ணன் நேரம் ஆயிடுச்சு போவோமா?" அப்படின்னோனே, போவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் வந்து உடனே சொல்லுவான், "அண்ணனே ஒரு நிமிஷம் இரு. நீ அப்ப இந்த வேற ஷர்ட் தானே போட்டிருந்த. இந்த ஷர்ட்டா போட்டிருந்தேன்னோனே, இல்லையே நான் இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "இல்ல, இல்ல நீ அப்ப வேற ஷர்ட் தான் போட்டிருந்த மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. எனக்கு இது போட்ட மாரி தெரியலையேன்னோனே, இத தான்டா போட்டிருந்தேன். நீ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்ட" அப்படின்னோனே, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது, அங்க வந்து ஒரு பையன் வந்து கிராஸ் பண்ணி விளாக் எடுத்து போட்டுட்டே போயிட்டுருப்பான். அப்ப நிலா கிட்ட வந்து சோழன் சொல்லுவான், "பெசாட்ல நம்மளும் வந்து ஒரு விளாக் போடலாம். போட்டோம்னு வச்சுக்கோயேன், யூடியூப்ல வந்து வியூஸ் வந்து பிச்சுட்டு போகும்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து பல்லவன் சொல்லுவான், "நான் வேணா உங்களுக்கு வந்து கேமராமேனா இருக்கேன்" அப்படிம்பான். அப்ப சேரன் சொல்லுவான், "இங்க பாரு, படிக்கிற வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க போலான்னு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நிலாவும் சேர்ந்து பின்னாடி போவா. அப்போ நிலாவ கூப்பிட்டுட்டு சொல்லுவான், "இப்ப என்ன அவங்க பின்னாடி போய்க்கிட்டு இருக்க? நம்ம வந்து அதுக்கா வந்திருக்கோம். நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு" அப்படின்னு சொன்ன உடனே, "நம்ம ஃபோட்டோ எடுப்போம்" அப்படின்னு சொல்லுவான். உடனே சரின்னு சொல்லிட்டு நிலாவும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போதே, நிலாவ வந்து அவன் கிஸ் பண்ணிருவான். உடனே அவ வந்து திட்டுவா சோழன, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க பப்ளிக் பிளேஸ்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இதில என்ன இருக்கு? நீ எனக்கு அது மாரி பண்ணு" அப்படிங்கும்போது, "நான்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் உங்ககிட்ட. வாங்க போலாம்" அப்படிங்கும்போது, அவன் சொல்லுவான், "நீ குடுக்கலைன்னா நான் வந்து வரவே மாட்டேன். இங்கேயே தான் நிப்பேன்" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். "அப்ப இங்கேயே நின்னுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. அங்க சேரன் வந்து பாண்டி, பல்லவன் 3 பேரும் அப்படியே மேல ஏறி நின்னு அப்படியே உச்சிலேருந்து பார்க்குற நேரத்தில, அவன் சேரன் லைட்டா எட்டி பார்ப்பான். அப்போ வந்துட்டு அந்த பள்ளத்த பார்த்த உடனே பயந்து, "எம்மா என்ன உயரமா இருக்கு! நான்லாம் இங்கேலாம் நிக்க மாட்டேன். எனக்கு தல சுத்துற மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு போவான். அப்ப இவங்க 2 பேரும் பாண்டியும், பல்லவனும் அவன கைய பிடிச்சுட்டு, இங்கேருந்து தான் எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு! நல்லா இருக்கும்" அப்படின்னோனே, "டேய் எவ்வளோ உயரமா இருக்கு! இந்த இடத்துலலாம் நான் நிக்க மாட்டேன்ப்பா. நான் கிளம்புறேன். இனிமேலாம் அடுத்த ட்ரிப்லாம் நான் வந்து கொடைக்கானலுக்கே வரவே மாட்டேன்" அப்படிங்கிற மாரி அவன் பேசிட்டு இருப்பான். அப்போ நிலா வந்து கேட்பா, "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "அண்ணன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வரமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "அண்ணே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் அங்க நின்னு தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்படி வந்து எடுத்தா தான் அழகா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு" சொல்லும்போதே, "அப்படியாப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எட்டி பார்ப்பான். அப்பவும் வந்து அவனுக்கு பயமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா அப்படியே சோழன பார்ப்பா. அவன் இங்க நிக்க மாட்டான். அவன் தூரத்துல இருந்துட்டு கடலை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ சோழன், "இங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். வந்துருவான். உடனே அவன் கோவத்திலே இப்படி வந்து நிப்பான். அப்போ உடனே அவ சொல்லுவா, "ஆமா, இங்க எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அங்க கடலை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கோச்சிட்டு பேசிட்டு இருப்பான். சோழன் வந்து அப்படியே ஓரமா உட்காந்துட்டு கடலைய சாப்பிட ஆரம்பிப்பான். அப்போ பாண்டியும், பல்லவனும் வந்துட்டு, "டேய் நீ மட்டுமா கடலை சாப்பிட்டுட்டு இருக்க? கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பிடுங்கிருவான். உடனே கடலைய எடுத்து அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மலை அந்த இதில போய் நின்னுட்டு, சேரன பிடிச்சிட்டு நிப்பாங்க. அப்போ சேரன் ரொம்ப பயப்படுவான். "சோழா அங்க பாருடா எவ்வளோ பயமா இருக்கு. இங்க போய் நம்மள வந்து கூட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழன்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே, "என்னண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் திரும்ப பக்கத்துல வந்துட்டு சொல்லுவான், "அண்ணே இந்த இடத்துல இருந்துட்டு ஊன்னு கத்து. அப்போ வந்து எக்கோ அடிச்சு நல்லா கேட்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மா இருடா. நானே இங்க பயந்துகிட்டு இருக்கேன். ஊ கத்து, ஆ கத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இங்க இருக்க பயமா இருக்கு. நீங்க வேணா எல்லாரும் சேர்ந்து கத்தி எடுங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே சொல்லுவான் சோழன், "அண்ணே நீ வேணா ஊன்னு கத்த வேண்டாம். என் தம்பி, தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு கத்து" அப்படின்னு சொல்ல உடனே பாண்டி சொல்லுவான், "பாத்தியா பல்லவா நம்ம 2 பேரையும் தங்க கம்பின்னு சொல்றான்" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பான் பாண்டி. உடனே அதுக்கு சோழன் சொல்லுவான், "அண்ணே நீ அப்படிலாம் இன்னும் கூப்பிட வேண்டாம். சோழன் என் தம்பி, தங்க கம்பின்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு சேரன் சொல்லுவாங்க, "பாரு நானே பயத்துல வந்து
வந்து ரொம்ப இதாக இருக்கேன், எனக்கு இங்கெல்லாம் நிற்க முடியாது, தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது நிலாவை பார்த்து சொல்லுவான், நீயாவது சொல்லுப்பா அப்படின்னோடனே அவள் சிரிச்சிட்டே சொல்லுவா, சரி அண்ணனை விடுங்க பாவம் பயப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிடுவா. உடனே பாண்டியும் பல்லவனும் வந்து சரி வா உன்னை கொண்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு இந்த ஸ்பாட் அப்படியே நீ மிஸ் பண்ணுற அப்படின்னு பாண்டி சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் அந்த இடத்துல உச்சியில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நிலா கிட்ட சொல்லுவான் சோழன், சரி நீ வீடியோ ஆன் பண்ணு உன்னோட கேமராவில் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் கேளு, நீ ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுவாள். உடனே இவன் வந்து நிலா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அது வந்து திரும்ப அப்படியே எக்கோ அடித்து திரும்ப கேட்கும். உடனே நிலா இன்னும் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிட்டு இருப்பா. பார்த்தியா நான் என்னோட லவ்வை சொல்கிறேன், அது எப்படி எனக்கே திருப்பி வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பான் சோழன். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், சரி நீயும் வந்து இப்போ நான் கேமராவில் அதை எடுக்கிறேன், நீ சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பா. உடனே நீயும் சோழன் ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படின்னே, நானும் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னே, அப்போ நீ சொல்லலினா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படிமா. உடனே அதுக்கு சரி சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிலாவும் வந்து சோழன் ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே அங்கேருந்து எக்கோ அடித்து பயங்கரமாக கேட்கும். உடனே இவன் அப்படியே எமோஷனல் ஆயிடுவான். சேரன் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு பல்லவன் சொல்லுவான், கிட்ட போய் பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே சேரன் வந்து அவனை போய் அடிக்க போவான். அப்போ பாறையிலேருந்து வழுக்கி விழப்பாவான். அப்போ எப்பா எதில் பாறையில் உட்காந்தாலும் கூட வழுக்குது, இனிமேல் இந்த ஊருக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 பேரும் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிலா வந்து சோழன்கிட்ட கேட்பா, ஆமாம் நான் மட்டும் உங்களை வந்து ஐ லவ் யூன்னு சொல்லலைன்னா நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்களா உண்மைக்குமே அப்படிங்கும்போது, நான் எதுக்கு அங்கே விழ போகிறேன், நான் சும்மா உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு அவனை அடிச்சிட்ருப்பா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே போயிடுவா. அப்போ இவன் வந்து அப்படியே அப்படியே ரொமான்ஸாக அப்படி பாடிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருப்பான். அப்போ பாண்டி வந்து சொல்லுவான், என்ன ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டே அங்கேயே நிற்கிற, கீழே வரலையானே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவான். சரி சரி போதும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு பாண்டி போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு இடத்துல உட்காந்து டீவி குடிச்சிட்டே பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் பாண்டி, பல்லவன், சேரன் 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சோழனும் நிலாவும் உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போதே சோழனுக்கு அப்படியே குளிர் எடுக்கிற மாதிரி இருக்கும். உடனே நிலா வந்து அவள் போத்தி இருந்ததை அவனுக்கு வந்து அப்படியே சால்வையை வந்து போத்தி விடுவாள். உடனே அவன் சொல்லுவான், சரி பக்கத்தில் வந்து உட்காரேன் அப்படின்னா, இன்னும் பக்கத்தில் உட்காந்து அவங்க மடியில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவாள். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு ஓகே தான் அப்படின்னோடனே அவள் சாட்டில் சும்மா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ டீயை வந்து ரொம்ப குளிருதுன்னா அவங்க கணத்தில் அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லுவா நீலா. உடனே அவன் வைப்பான், ஆமாம் நல்லா இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் இருந்து பல்லவன் சொல்லுவான் பாண்டிக்கிட்டானே, பாத்தியா சோழன் நல்ல ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு பாண்டி சொல்லுவான், நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்காதடா, அப்புறம் அண்ணன் வந்து உன்னைய வந்து திட்டப்போகுது அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து நிலாட்ட சொல்லுவான், நீ வந்து என்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எங்கே வரவே மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீலா அப்படின்பா. என்ன சந்தேகம்னே, எப்படி நீ வந்து என்னைய வந்து கல்யாணம் முடிக்கணும்னு ஒத்துக்கிட்ட, என்னை ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு எனக்கு இது ரொம்ப நாளாக இன்னும் இருக்குது சந்தேகம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவன் சொல்லுவா, அதுவா எங்கள் அப்பா என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிருவேன்னு சொன்னாரா, அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி அதுதான், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு இவன் டக்குன்னு உடனே சால்வை எடுத்து இருந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான். உடனே அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா, உண்மைக்குமே எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு சோழன், அதுக்காகத்தான் நான் வந்து உங்களை கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவா. அப்போ உடனே அவன் வந்து அப்படியே சந்தோஷமாக அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சோழன். நிலாவும் சோழனும் அப்படியே ஹாப்பியாக சிரிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.